Going to see Standard 6 Social Science Term 2 Civics Unit 2 The Constitution of India Part 2. The drafting committee was formed with 8 members and each chairman was B.R. Ambedkar. B.N. Rao was appointed as an advisor. அதாவது டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னா என்னென்னா இஸ் எ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ சிட் டுகெதர் டு ஃப்ரேம் எ கான்ஸ்டியூஷன். ஸோ அதான் வந்து டிராஃப்டிங் கமிட்டி. அதில் வந்து 8 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதனோட சேர்மேன் யார் அப்படின்னா B.R. அம்பேத்கர். அதனோட அட்வைசர் யார் அப்படின்னா B.N. ராவ். The committee met for the first time on 9th December 1946. இந்த கமிட்டி வந்து எப்போ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாங்க அப்படின்னா 9th December 1946 அப்போ தான். On the same day the drafting of Constitution of India started. அதாவது அதே சேம் டே 9th December 1946 அப்போது நம்மளோட இந்திய கான்ஸ்டியூஷன் ரைட் பண்ணுறதுக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. How did they form the Indian Constitution? நம்மளோட இந்திய கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க, எப்படி ஃபார்ம் பண்ணாங்க? The constitutions of nearly 60 countries, including the UK, USA, former USSR, அதாவது Union of Soviet Socialist Republics, France, Switzerland, etc., were thoroughly examined and their best features have been adopted by our constitution. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நியர்லி 60 கண்ட்ரீஸில் இருக்கிற நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்து எடுத்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து பெஸ்ட்டு ஃபீச்சர்ஸாக வந்து ஃபார்ம் பண்ணாங்க. டிட் தே டிராப்ட் இன் எ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். கொஞ்ச நேர காலத்திலேயே வந்து இது வந்து ட்ராப் பண்ணிட்டாங்களா? நோ, நியர்லி 2000 amendments were made before the draft was finalized. இந்த டிராஃப்ட் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள 2000 amendments 2000 திருத்தங்கள் வந்து பண்ணாங்க. அதில் when did they complete this work? எப்போ வந்து இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க? It took a period of 2 years, 11 months and 18 days. It was completed on 26 November 1949. இது வந்து அந்த கான்ஸ்டியூஷன் ரைட் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாளாச்சு அப்படின்னா 2 years, 11 months, 18 days ஆச்சு. எப்போ கம்ப்ளீட் பண்ணி முடித்தாங்க அப்படின்னா 26 November 1949 அப்போது. The constitution was accepted by the Constituent Assembly. So 26 November is celebrated as the day of the constitution is not it, said Karthikeyan. அதாவது கான்ஸ்டியூஷன் நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த நாளான 26 நவம்பரை தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு வரோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் வந்து கேட்குறாங்க. எஸ் செட் மிஸ்டர் ஆறுமுகம். ஆமான்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து சொல்கிறாரு. How much was spent to frame the Constitution of India? asked Nathar. Nathar கேட்குறாரு, நம்மளோட கான்ஸ்டியூஷன் இந்திய கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாரு. They spent almost 64 lakhs. நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு 64 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாரு. வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்? நம்மளோட கான்ஸ்டியூஷனோட நோக்கங்கள்லாம் என்னென்னா? The preamble of our constitution stresses on the justice, liberty, equality and fraternity. அதாவது preamble அப்படின்னா ஒரு புக்கோட இன்ட்ரொடக்ஷன் இல்லைனா ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டோட இன்ட்ரொடக்ஷன் தான் preamble. நம்மளோட கான்ஸ்டியூஷன் preamble வந்து என்ன வலியுறுத்துது? ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா வலியுறுத்துது. எதை வலியுறுத்துது அப்படின்னா ஜஸ்டிஸ் நீதி, லிபர்ட்டி அப்படின்னா சுதந்திரம், ஈக்குவாலிட்டின்னு எல்லாத்துக்கும் ஈக்குவலான உரிமை, ஃப்ரிட்டானிட்டி அப்படின்னா சகோதரத்துவத்தை வலியுறுத்துது. வாட் இஸ் எ ப்ரியாம்பிள்? ப்ரியாம்பிள்னால் என்ன? த ப்ரீஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் த ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிள்னால் ஆல்ரெடி நான் சொன்னேன், அதாவது ஒரு புக்கோட இன்ட்ரொடக்ஷன் இல்லைனா ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டோட இன்ட்ரொடக்ஷன் தான் ப்ரியாம்பிள். அக்கார்டிங் டு இட் இந்தியா இஸ் எ சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். இதை நம்ம வந்து எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம். வாட் டஸ் இட் மீன் பை சாவரின்? The constitution has granted the people
த ரைட் டு ரூல். இந்த நம்மளோட கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, பீப்புளுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, ரைட் டு ரூல் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கொடுத்துருக்கு. The member of the parliament and the legislative assembly are elected by the people. அதாவது பார்லிமெண்ட்டில் இருக்கிற மெம்பர்ஸாக இருக்கட்டும், லெஜிஸ்லேட்டிவில் இருக்கிற மெம்பர்ஸாக இருக்கட்டும், யாரால் எலெக்ட் பண்ணப்படுது அப்படின்னா பீப்புளால் தான். அதாவது லெஜிஸ்லேட்டிவ் பீப்புளால் டைரெக்டாக எலெக்ட் பண்ண முடியுது. பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்க லைக் எம்பிஸ்லாம் இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணுறாங்க பீப்புள். The right to decide is only in the hands of the representatives. Representatives யார் அப்படின்னா எம்பிஸ் எம்எல்ஏஸ் தான் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அவங்க தான் என்ன மக்களுக்கு கொடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ண முடியும். சாவரிட்டி ரெஃபர்ஸ் டு த அல்டிமேட் பவர் ஆஃப் த கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியோட அல்டிமேட் பவர் என்ன அப்படின்னா அது சாவரிட்டி தான். ஏன் அப்படின்னா பீப்புள் ரூல் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அண்ட் தென் பீப்புள் தான் லெஜிஸ்லேட்டிவாக இருக்கட்டும், பார்லிமெண்ட்டில் இருக்கிற பீப்புளாக மெம்பர்ஸாக இருக்கட்டும், அவங்க பீப்புள் தான் எலெக்ட் பண்ண முடியும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் செக்யுலர்? Law allows all the citizens of a country the right to follow different faith and religious beliefs. அதாவது நம்ம கண்ட்ரியில் இருக்கிற எல்லா சிட்டிசனும் எந்த ரிலீஜியஸ் வர பிலீவ் பண்ணலாம். அதுக்கு நம்மளோட கான்ஸ்டியூஷன் லா அலோவ் பண்ணுது. ஆல் சிட்டிசன்ஸ் என்ஜாய் த ஃப்ரீடம் ஆஃப் ஒர்ஷிப். நம்ம கண்ட்ரியில் இருக்கிற சிட்டிசன்ஸ் எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபடலாம். த கண்ட்ரி டஸ் நாட் ஹாவ் எ ரிலீஜியன் ஆஃப் இட்ஸ் ஓன். கண்ட்ரிக்குன்னு தனியாக எந்த ஒரு ரிலீஜனும் கிடையாது. ஆல் த ரிலீஜியன்ஸ் இன் ஆர் கண்ட்ரி ஹோல்டு த சேம் ஸ்டேட்டஸ். நம்ம கண்ட்ரியில் இருக்கிற எல்லா ரிலீஜியன்ஸ்க்கும் சேம் ஸ்டேட்டஸ் தான் இருக்குது. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் த்ரூ த பார்லிமெண்ட் டசன்ட் இட். இந்திய கவர்மெண்ட்டை பார்லிமெண்ட் தான் ரூல் பண்ணுதா, அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ், த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் எ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் போத் அட் த சென்டர் அண்ட் த ஸ்டேட். பார்லிமெண்ட்டை ஃபார்ம் பண்ணி தான் இந்திய கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுது, போத் சென்டர் அண்ட் ஸ்டேட்லேயும். In a parliamentary system, the executive is collectively responsible to the legislature. இந்த பார்லிமெண்ட் சிஸ்டமில் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் லைக் எம்எல்ஏ எம்பிஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் லெஜிஸ்லேச்சருக்கு பொறுப்பு. லைக் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா ஃப்ரேம் த லா. த பார்ட்டி விச் ஹேஸ் த மெஜாரிட்டி ஃபார்ம்ஸ் த கவர்மெண்ட். எந்த பார்ட்டி மெஜாரிட்டியாக இருக்கோ அவங்க தான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. வாட் ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? Fundamental rights are the basic human rights of all citizens. அதாவது ஒவ்வொரு சிட்டிசனுக்குமே மிக தேவையான ரைட்ஸ் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறோம். அது என்னென்னா வாட் ஆர் தே? ரைட் டு ஈக்குவாலிட்டி, சம உரிமை. ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரமாக செயல்படுற உரிமை. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா சுரண்டுறதல். ஸோ சுரண்டுறதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம உரிமை கொடுக்கறது. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், அதாவது சுதந்திர சமய உரிமை. அடுத்தது கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கலாச்சாரம் சொல்லுவோம்ல, அதுக்கும் எஜுகேஷனல் ரைட்ஸ். கல்வி எஜுகேஷன் பெறத்துக்கான உரிமை. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ், சட்ட தீர்வு பெறும் உரிமை. There are right to equality, right to freedom, right against exploitation, right to freedom of religion, cultural and educational rights, and right to constitutional remedies. Mentioned about directive principles. What do you mean by that? நீங்கள் சொன்னீங்க directive principles பற்றி, அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. There are certain guidelines to be followed while the governments frame law. Though these are not mandatory, they should be taken into account. அதாவது கவர்மெண்ட் ஆட்சி செய்யும்போது அவங்க மெமரியில் வச்சுக்க வேண்டிய சில சர்டைன் கைட்லைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. பட் அது மேனிட்டரி கிடையாது. பட் அவங்க மைண்டில் வச்சுக்கணும். தே ஷுட் பி டேக்கன் இன் டு அக்கௌண்ட். What is universal adult franchise? Every Indian citizen has the right to vote when they attain 18 years of age, irrespective of any caste, religion, gender or economic status.
ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனும் வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா ஓட்டு போகிறதுக்கான ரைட் வந்து இருக்குது. அவங்க எந்த கேஸ்டாக இருந்தாலும் சரி, ரிலீஜியனாக இருந்தாலும் சரி, ஜெண்டராக இருந்தாலும் சரி, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து எதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே தடையே கிடையாது. 18 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா ஓட்டு போகிறதுக்கான உரிமை வந்து இருக்குது. லைக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எவ்ரி சிட்டிசன் வில் ஹாவ் டியூட்டிஸ் டு ஒன்ட் தே. எப்படி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் டியூட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ், தேர் ஆர் டியூட்டிஸ் ரெஸ்பெக்டிங் த நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆந்தம். அதான் ஆமாம், டியூட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். நேஷ்னல் ஃப்ளாகையும் நேஷ்னல் ஆந்தமையும் வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும். ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த கான்ஸ்டியூஷன். நம்மளோட கான்ஸ்டியூஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அண்ட் தென் அதுக்கு மரியாதை கொடுக்கணும். ஃபாலோ ஆர் கிரேட் லீடர்ஸ் ஹூ பாட் ஃபார் ஆர் ஃப்ரீடம். அதாவது நம்மளுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்த நம்மளோட கிரேட் லீடர்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். டு ப்ரொடெக்ட் ஆர் கண்ட்ரி, நம்மளோட கண்ட்ரியை வந்து பாதுகாக்கணும். ரெடினஸ் டு சர்வ் ஆர் கண்ட்ரி இஃப் நெசசரி, நம்மளோட கண்ட்ரிக்கு வந்து ஏதாவது தேவைப்பட்டால் சேவை செய்கிறதுக்கு முன்னே நிற்கணும். ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் ஆஸ் பிரதர்ஸ் irrespective ஆஃப் their caste, religions, languages, races, etc. அதாவது எந்த ஒரு கேஸ்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரிலீஜியனாக இருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் சரி, எந்த ரேசஸாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நம்ம கண்ட்ரியில் இருக்கிறவங்களை வந்து பிரதர் சிஸ்டராக வந்து ட்ரீட் பண்ணணும். டு கன்சர்வ் ஆர் ஆன்சியன்ட் ஹெரிட்டேஜ், அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா பாரம்பரியத்தை வந்து காக்கணும். டு கன்சர்வ் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் லைக் ஃபாரஸ்ட், ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ் அண்ட் ஃபானா. ஃபானா அப்படிங்கிறது அனிமல்ஸ். ஸோ நம்மளோட நேச்சுரல் எலமெண்ட்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், ரிவர்ஸாக இருக்கட்டும், லேக்ஸாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், இதை நம்ம பாதுகாக்கணும். டு டெவலப் சயின்ஸ், நம்மளோட சயின்ஸை வந்து டெவலப் பண்ணணும். ஹியூமனிட்டி அண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் ரீஃபார்மேஷன் டு அவாய்ட் நான் வைலன்ஸ், தீவிரவாதத்தை வந்து அவாய்ட் பண்ணணும். அண்ட் ப்ரொடெக்ட் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, நம்மளோட கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். Parents are guidance providing educational opportunity to children between 6 to 14 years etc. ஸோ பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கார்டியன்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது 16 to 14 இயர்ஸ்க்கு வந்து குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கட்டாய கல்வி வந்து கொடுக்கணும். have been added as our duties, இதெல்லாம் நம்மளோட எல்லா ஒவ்வொரு சிட்டிசனோட டியூட்டிஸ். மிஸ்டர் ஆறுமுகம் கன்க்ளூடட் ஹீஸ் டிஸ்கஷன், அவங்களோட டிஸ்கஷனை வந்து முடிச்சுக்கிட்டாரு ஆறுமுகம். டூ யூ நோ பாருங்க, த ஒரிஜினல் காப்பீஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஹிந்தி இங்கிலீஷ் ஆர் ப்ரிசர்வ்டு இன் ஸ்பெஷல் ஹீலியம் ஃபில்டு கேஸஸ் இன் த லைப்ரரி ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. நம்மளோட இந்திய கான்ஸ்டியூஷனோட ஒரிஜினல் காப்பி வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் இருக்குது. இது எங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இந்தியா பார்லிமெண்ட் லைப்ரரியை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஹீலியம் ஃபில் பண்ண கேஸில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாருங்கள். டாக்டர் B.R. அம்பேத்கர், N. கோபாலசாமி, K.M. முன்சி, சையத் முகமது சதுல்லா, N. மாதவராவ், D.T. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசுவாமி வேர் த லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் த டிராஃப்டிக் கமிட்டி. இவங்க எல்லாமே வந்து டிராஃப்டிக் கமிட்டியில் வந்து இருந்தாங்க. த சேர்மேன் ஆஃப் த டிராஃப்டிக் கமிட்டி டாக்டர் B.R. அம்பேத்கர் வாஸ் கன்சிடர்ட் த சீஃப் ஆர்கிடெக்ட். அதாவது டிராஃப்டிக் கமிட்டியோட சேர்மேன் யார் அப்படின்னா B.R. அம்பேத்கர். இவர் தான் வந்து சீஃப் ஆர்கிடெக்ட். வென் த கான்ஸ்டியூஷன் வாஸ் drafted, there were 395 articles in 22 parts and 8 schedules. At present, our Indian Constitution contains 448 articles in 25 parts and 12 schedules. நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ ஃப்ரேம் பண்ணப்போ 22 பார்ட்ஸ் 395 ஆர்டிகல்ஸ் அண்ட் 8 ஷெட்யூல்ஸ் அட்டவணை இருந்துச்சு. ஆனால் ப்ரெசண்டில் இருக்கிற இந்திய கான்ஸ்டியூஷன் வந்து 448 ஆர்டிகல்ஸ் 25 பார்ட்ஸ் அண்ட் 12 ஷெட்யூல்ஸ் வந்து இருக்குது. 101 amendments were made till 16/9/2016. அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? திருத்தம்.
அதாவது 16/9/2060 வரையும் 101 திருத்தங்கள் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.